அனைவருக்கும் அன்பு வணக்கம். தி வீக்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த கேலண்டர் வருடத்துடைய பஞ்சு மிகப்பெரிய பஞ்சாக இருக்கின்றது. அந்த பஞ்சை கொடுத்தது அண்ணன் ட்ரம்ப் அவர்கள். இது இத்தோட நிற்குமா அப்படின்னா, இந்த வருடம் முழுக்க இந்த மாதிரி ஏராளமான பஞ்சுகளை எதிர்பார்க்கலாம். அமெரிக்கா கிட்டேருந்து மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்களிலிருந்து, பல நாடுகளிடமிருந்து. வெனிசுவேலா இங்கே வழக்கம் போல் ஒரு 4 குண்டை போட்டுட்டு அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் அண்டு அவருடைய ஒய்ஃப் 2 பேரையும் கடத்திட்டு போயிட்டாங்க. நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ட்ரூத் சோஷியலில். இந்த வருஷம் எப்படியாவது அமைதிக்கான நோபல் வாங்கிடணும் அப்படின்னு முழுமூச்சா ட்ரை பண்ணிட்டு இருந்தாருங்க. இப்படி குண்டு போட்டாலாம் இது அமைதிக்கான செயல்பாடில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வாங்குவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. அது போனாலும் பரவாயில்ல, இந்த ஒட்டுமொத்த சவுத் அமெரிக்கா அதை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான முதல் ஸ்டெப்பு தான் வெனிசுவேலா மீதான தாக்குதல், அங்கே இருக்கவங்கள தூக்கிட்டு போனது. இது சரியா அப்படின்னு கேட்டால் கண்ணு மூடிட்டு சொல்லலாம், வித்தவுட் ஹெசிடேஷன் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இட் இஸ் செட்டிங் எ வெரி டேஞ்சரஸ் பிரசிடென்ட். எப்படி தப்புன்னு சொல்கிறேன்னா, முதல்ல அவங்க சொன்ன காரணங்களை பார்க்கலாம். முதல் காரணம் பாருங்க, அங்கேருந்து நிறைய மருந்து கடத்துறாங்க அமெரிக்காவுக்கு, அதனால் எங்கள் நாட்டு மக்கள்லாம் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த கார்ட்டலுக்கு தலைவரே அந்த பிரசிடென்ட் மதுரோ தான் அப்படின்னாருங்க. இப்போது அமெரிக்காவுக்குள்ளே நுழைகின்ற மருந்தில் மிகப்பெரிய பர்சன்டேஜ் ஒரு சிங்கிள் நேஷன்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மெக்சிகோ. இது ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, அமெரிக்க நிறுவனமே கொடுக்கின்ற தகவல், அவங்க காங்கிரஸ்க்கு சப்மிட் பண்ண தகவலில் இருக்கின்ற விஷயம் இது. அப்போ மெக்சிகோ மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க. சரி, அடுத்தது கனடா. இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே சொன்னார், கனடா உங்கள் ஊரில் தான் நிறைய ஃபென்டனில் வந்துடுது, நீங்கள் தான் ஒன்றுமே கவனிக்க மாட்டேனுங்க, எங்கள் ஜனங்கள்லாம் இதனால் பாதிக்கப்படுறாங்க, இந்த அப்படி 50% டாரிஃப் அப்படின்னாரு. கனடா மேலே டாரிஃப் மட்டும்தானா, ஏன் அங்கே போய் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா இராணுவ ரீதியாக அப்படின்னா பண்ண மாட்டாங்க. அடுத்தது சீனா மேலேயும் குறை சொன்னார். பாருங்க, உங்கள் ஊரில் தான் அது தயாராகுது, அங்கேருந்து தான் எல்லாம் வந்துருக்குது, நீங்கள் தான் அதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களா அப்படின்னாரு. சீனாவுக்கு எதிராக பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அப்போது மருந்து கடத்தல், எங்கள் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொன்ன காரணம் டுபாக்கூர். எங்கெங்கெந்தெல்லாம் வருதோ மற்ற நாடுகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வெனிசுவேலா மட்டும் சிங்கிள் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றதுலேருந்தே அந்த காரணம் ஃபிலிம்சி அப்படின்னு தெரியுது. நல்ல காலம் அங்கே யாரும் அந்த மாகாண கவர்னர்கள் அவங்க உட்காந்தீங்க, இதை பாருங்க, இதெல்லாம் ஒன்றிய அரசுடைய பொறுப்பு. இந்த மருந்து எந்தெந்த துறைமுகங்களிலிருந்து நிறைய வருது அப்படின்றத பார்த்து அதை கண்காணித்து தடுக்க வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தின் கடமை அப்படின்னு யாரும் சொல்லலை. இனிமே சொல்லுவாங்க போல இருக்கு. அண்டு ட்ரம்ப் நல்ல காலம் இதை சொல்லலை. இது பாருங்க, எங்கள் ஊரில் கல்டிவேஷன் இல்லை, அது எங்கேருந்தோ வருது, 0% இங்கே அப்படின்னு ட்ரம்ப்பும் இது வரைக்கும் சொல்லலை. இனிமே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகத்துக்கே நாம தானே வழிகாட்ட போகின்றோம். அந்த அதர் ஹேண்ட் இப்படி யோசிச்சு பாருங்க, உங்கள் ஊரில் இந்த மருந்து நடமாட்டம் அதிகமாக இருக்குது, கரெக்ட். அமெரிக்காவில் கண்ணாபினான்னு இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். வெட்ட வெளிச்சமாக ரோட்டில் போகும்போதே உங்களால் பார்க்க முடியும். இந்த மருந்து சாப்பிட்டு கண்ணாபினான் ரோட்டில் உருண்டு நடக்கிறவங்க, இந்த ஜோம்பி மாதிரி நடக்கிறவங்க, இதெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். அப்போது வெளியிலேருந்து வந்தாலுமே உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க் ஏங்க அவங்கக்கிட்ட FBI இல்லையா, DEA இல்லையா, இல்லை CIA இல்லையா, ஏராளமான ஏஜென்சி இருக்குது, எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது உங்ககிட்ட. அப்படி இருக்குச்சு இந்த நெட்வொர்க்கு யார் யாரெல்லாம் இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க, இதுக்கு தலைமை யார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அப்போது அவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள முட்டிக்கு முட்டு தட்டி உள்ளே உட்கார வச்சாலே இந்த மருந்து நடமாட்டம் அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடும். என்னதான் பார்டரில் ஷிப்பில் எதுலேயோ வந்தாலுமே இங்கே உள்ளுக்குள்ளே சப்ளை பண்ணுறதுக்கு நெட்வொர்க் இல்லை அப்படின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாதுல்ல. ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இதில் எல்லாருக்கும் பங்கு போகின்றது, ஒத்துரு பாக்கி கிடையாது. எல்லா மட்டத்துலேயும் அது நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குது அமெரிக்காவில், புதுசு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மருந்து அப்படின்னு சொன்ன காரணம் நிற்காது. சரி, அடுத்தது மதுரோ. அவர் ஒரு இல்லெஜிட்டிமேட் பிரசிடென்ட். தேர்தலில் தில்லுமுல்லு பண்ணி தான் அவர் பிரசிடென்ட் ஆனார். அவர் ஜெயிச்சிருக்கவே மாட்டார். இந்த ஓட்டெல்லாம் ஏதோ தப்பாயினாங்க, சம்திங், ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இந்த ட்ரம்ப்புக்கு பதிலாக நோபல் பரிசு வாங்கிட்டு, அமைதிக்கான நோபல் வாங்கிட்டு, இதை நான் அண்ணன் ட்ரம்ப் அவர்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன், அவரது பொற்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா மச்சாடோ. அவங்களும் இந்த குற்றச்சாட்டு தான் சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போது ஒரு நாட்டில் தேர்தலில் தில்லுமுல்லு நடந்தது, அதனால் அவர் ஜெயிச்சு வந்துட்டார், ஹீ லேக்ஸ் லெஜிட்டிமசி, அதனால் நாங்கள் போயிட்டு அவரை தூக்குவோம் அப்படின்றத ஏற்றுக்கிட்டா, இதே அமெரிக்காவில் 2020 தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்தது, என்னுடைய வெற்றி பறிக்கப்பட்டது, நான் தான் ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகிருக்க வேண்டியது, பைடன் வந்தது ஃப்ராடு மூலமா அப்படின்னு சொன்னது எங்கள் அண்ணன் ட்ரம்ப்.
சொல்லப்போனால் அமெரிக்காவில் அந்த பதவி ஹேண்டிங் ஓவர் டேக்கிங் ஓவர் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்து இந்த ரீசரக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல பேர் மேலே கேஸ் எல்லாம் போட்டு ட்ரம்ப்புக்கு எதிராகவே வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோலாம் நடந்தது. கடைசி வரைக்கும் ட்ரம்ப் அது தான் சொல்லிட்டு இருந்தார், வெற்றி என்னிடமிருந்து பறிக்கப்பட்டது, நான் தான் ஜெயிச்சவேன் அப்படின்னு. அப்போ பைடன் இல்லெஜிட்டிமேட் பிரசிடென்ட் அப்படின்றதுனால நாளைக்கு ரஷ்யாவோ இல்லை சீனாவோ ஃபார் தட் மேட்டர் வேற எந்த நாடோ இல்லை அந்த நாட்டு மக்களோ ஒரு கலகம் பண்ணாங்க, பெருசாக ஏதாவது ஆக்ஷனில் இறங்குறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கவங்கலாம் சும்மா இருப்பாங்களா? எப்படிங்க உங்கள் ஊரில் நடந்தால் மட்டும் யாரும் எதுவும் கேட்கக்கூடாது? இன்னைக்கு இருக்கிற பிரசிடென்ட் தான் இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காரு, இந்த எலக்டோரல் விக்டரி ஃப்ராடு மூலமாக பெறப்பட்டது அப்படின்னு. அப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. வேற ஏதோ ஒரு நாட்டில், ஒரு ஏழை நாட்டில், சின்ன நாட்டில் நடந்தால் உடனே நீங்கள் போயிட்டு குண்டை போடுவீங்க, பிரசிடெண்ட்டை கொத்தா தூக்கிட்டு வந்துடுவீங்க. இது என்ன நியாயம் அது? ஸோ அவங்க ரெண்டு சொன்ன காரணங்களும் பொருந்தாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு டுபாக்கூர் ஆப்ரேஷன் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியுது. எதுக்காக இதை பண்ணார்? இதுதான் முக்கியமான யோசிக்க வேண்டிய விஷயம். ஏற்கனவே இந்த மன்ரோ டாக்டரின் பற்றி பார்த்தோம். அதாவது சவுத் அமெரிக்கா இது வந்து எங்கள் ஏரியா, இதில் வேறு யாரும் வரக்கூடாது அப்படின்னு பிரிட்டிஷை முதல்ல ஒதுக்கி வச்சாங்க அமெரிக்கா. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட அமெரிக்க ஆதரவு அரசாங்கங்கள் தான். அப்படி வந்து ஏதாவது லெஃப்டிஸ்ட் கவர்மெண்ட் யாராவது வந்தாங்கன்னா வழக்கம் போல் இவங்க இந்த பணம் கொடுக்குறது, ஆயுதம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படியாவது கலைக்கணும், கவுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. கியூபாவில் மட்டும் அவங்களால எதுவும் பண்ண முடியல. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு 80s 90s வாக்கில் அமெரிக்கா கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்துட்டாங்க. நம்மளை மீறி யார் வரப்போகிறாங்க? சீனா வந்து நாம் வந்து அப்படியே 4 கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அதை வந்து சீப்பாக தயாரித்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் குறிப்பாக 2000க்கு பிறகு வந்து சீனா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை சவுத் அமெரிக்காவில் பரப்ப ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு போட்டியே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ, கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, இந்த சிப்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் அதுக்கு முக்கியமான தேவை. எனர்ஜி. இன்னைக்கு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஒரு மிகப்பெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. எதில் அப்படின்னா ஃபியூஷன் ரியாக்ஷன். இன்னைக்கு நம்ம அந்த நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஃபிஷன். இது வந்து ரெண்டா செதறும், அதிலிருந்து வருகின்ற எனர்ஜி. ஃபியூஷன் அப்படின்றது ரெண்டும் ஒன்றாக இணையும், அதன் மூலமாக வெளிப்படுகின்ற எனர்ஜி. அது வந்து ரொம்பவே பெனிஃபிஷியல் அப்படின்றாங்க. ஸோ அந்த ரிசர்ச்சில் சீனா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும் அப்படின்னு வச்சுக்காங்க. இன்றைக்கி நம்ம வெனிசுவேலாவில் உலகத்திலேயே நம்பர் 1 அதிகமான ஆயில் ரிசர்வ் இருக்குது. சீனாவும் ரஷ்யாவும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது சீனாவுக்கான எனர்ஜி சப்ளை எல்லாம் கட் பண்ணணும். ஏற்கனவே அந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, அந்த சிப் மேக்கிங், அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா வயலட் லித்தோகிராஃபி மெஷின்ஸ் அதெல்லாம் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த எனர்ஜி ரூட்டையும் கட் பண்ணணும் அப்படின்னு. சரி சார், அதான் ரஷ்யாவிலேருந்து வாங்கினுக்கிறாங்க, இப்போ பைப்புக்கு மேலே பைப்பாக போட்டுனுக்கிறாங்க. அவங்க ஏன் சார் ஈவன் சவுதி அரேபியா கிட்ட கூட வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த பக்கம் ரஷ்யாவிலேருந்து வாங்கிக்கலாமா? நீங்கள் வெனிசுவேலாவில் லாக்கை போட்டு என்ன ஆக போகுது? ரைட்டு ஏதோ ஒரு 4 கம்பெனி அங்கே ஆரம்பிச்சிக்கிறோம், அது போனால் போதும், ஏதோ எங்கள் ரஷ்யா எங்களுக்கு சீப்பாக கொடுக்குறாங்க, அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட முடியும் சீனாவை அப்படின்னு. இதில் வந்து பல பரிமாணங்கள் இருக்கின்றன. இந்த சவுத் அமெரிக்கா அப்படின்றது வந்து எனர்ஜிக்காக மட்டும் இல்லை, அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பல நாடுகளில் சீனா வந்து எக்ஸ்ட்ராக்ஷன், ப்ராசஸிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது நமக்கு தெரியும், அது பயங்கரமான பொல்யூட்டிங். இது அங்கே இருக்க நாடுகளில் அதை பற்றி யாரும் பெருசாக போராட்டம் பண்ண முடியாது, அதனால் அவங்க அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் இவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரணும். சார், வெனிசுவேலா ஒரு நாட்டு மேலே குண்டு போட்டு அங்கே வந்து வேற ஒரு பொம்மை பிரசிடெண்ட்டை கொண்டு வந்து வைக்கிறதுனால மற்ற நாடுகள்லாம் எப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்டென்ட், யூ ஹேவ் டு ஃபாலோ இன் லைன். அப்படி இல்லைன்னா நாங்கள் இப்படித்தான் பண்ணுவோம், நீங்கள் அமெரிக்கா சொல்கிறத கேட்டுக்கின்னு எங்கள் கம்பெனிகளோட டைப் போட்டுக்கின்னு இருந்தீங்கன்னா ஓகே, இனிமேலும் நீங்கள் வந்து சீன கம்பெனிகளோட கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் இது மாதிரி தான் டகால்னு குண்டு போட்டு பிரசிடெண்ட்டை, ஒரு ஒய்ஃபு, அவங்க பசங்க இருந்தால் அவங்களையும் தூக்கிட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு வார்னிங் ஷாட் தான் இன்றைக்கி வெனிசுவேலா மேலே நடந்திருக்க விஷயம். ஸோ அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இதுலேருந்து சீனாவை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அட் த சேம் டைம் அங்கே இருக்கிற ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை இவங்க ஆட்டையை போடணும். இதை வச்சுட்டு தான் சீனா வந்து நம்மளை மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இன்னொரு அப்ஜெக்டிவ் இந்த தாக்குதலுக்கு பின்னாடி. இதை சீனா எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? முதல்ல ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கலாம் அப்படின்னா, இந்த உக்ரைன் அந்த 28 பாயிண்ட்லேருந்து 20 பாயிண்ட்டாக மாற்றினாங்க இல்லையா, இதில் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நீங்கள் உக்ரைன் வசம் இருக்கின்ற பகுதிகளையும் நீங்கள் ரஷ்யா கொடுத்துருங்க, டோட்டல் டான்பாஸ் ஏரியா அதை வந்து நீங்கள் ரஷ்யா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நம்ம அன்றைக்கே சொன்னோம், காக்கிநாடா எனக்கு,
இந்த பக்கம் நாடா உனக்கு அப்படின்னு புட்டினும் ட்ரம்ப்பும் டீல் போட்டுட்டாங்க அப்படின்னு அதைத்தான் வந்து இந்த வெனிசுவேலா அட்டாக் காண்பிக்கின்றது. சவுத் அமெரிக்கா எனக்கு, யூரோப் உனக்கு, நீ உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிக்க, நான் வரமாட்டேன். இதுதான் ட்ரம்ப்புடைய பாலிசி. சார் ஒரேடியாக ஈரோப்பை கை கழுவி விட்டுருவாங்களா அப்படின்னா, இவர் கை கழுவ வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே இருக்கவங்களே நாங்கள் தனியாக போகிறோம் அப்படின்னு பைத்தியகாரத்தனமாக கூத்தாடி நிற்குதுங்க. இது வந்து மிலிட்ரியாக ரஷ்யா எதிர்க்குமா அப்படின்னா இல்லை, எக்கனாமிக்கலாக அந்த யூரோப்பியன் யூனியனை உடைக்கணும், அங்கிருந்து ஒரு சில நாடுகளை மறுபடியும் ரஷ்யா பக்கமாக கொண்டு வரணும். இதுதான் புட்டினுடைய நோக்கம். இதுக்கு அவர் எதுவுமே பண்ண வேண்டாம், ஆடாமல் ஜெயிச்சோமடா அப்படின்ற மாதிரி உர்சுலா வேண்டர்லைன் இந்த மாதிரி காஜா கல்லாசி இவங்கெல்லாமே வந்து பண்ணி வச்சுருவாங்க. குறிப்பாக அந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அஃப்கோர்ஸ் அதுலேயும் ஒரு சில நாடுகள் போலந்து ரொமேனியா இவங்கெல்லாம் வரமாட்டாங்க. வர்ற வரைக்கும் வரட்டும், அதில் ஒரு ஓட்டையை போடணும், இதுதான் புட்டினுடைய நோக்கம். அதை வந்து உர்சுலா வேண்டர்லைன் நிச்சயமாக பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்தது இந்த பக்கம் தனியாக வந்துருச்சு ஒரு சில நாடுகள் அப்படின்னு சொன்னால், அண்டு ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் விலக்கி கொள்ளப்பட்டன அப்படின்னு சொன்னால், ரஷ்யா அமெரிக்கா ட்ரேட் அப்படின்றது வந்து பல மடங்கு உயரும். ஸோ அவங்க வந்து சீனாவை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்று இந்தியா கிட்டேருந்து வாங்கிக்கலாம், இங்கே இல்லாத விஷயங்களை அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கிக்கலாம், சீனா கிட்ட போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் சார் இவ்வளோலாம் வந்து கஷ்ட காலத்தில் ஹெல்ப் பண்ணாங்க, அவங்கள விட்டுருவாங்களா அப்படின்னா, இது வந்து ஒரு மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சோவியத் ரஷ்யா காலத்திலிருந்து சீனாவுக்கும் அவங்களுக்கும் ஆவாதுங்க. 1969 பிரச்சனை பெருசாக ஓடினுக்குது. சொல்லப்போனால் 1972 நினைக்கிறேன், ஹென்ரி கிசிஞ்சர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், நிக்சன் வந்து பிரசிடென்ட், அவர் தான் வந்து ரகசியமாக சீனாவுக்கு வந்து மறுபடியும் அவங்களுடைய உறவுகளை எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. எதுக்காக அப்படின்னா, சோவியத் ரஷ்யாவுக்கு ஒரு கவுண்டராக அவங்க வந்து அப்போ இருந்த சீனாவை நினச்சாங்க. அதிலிருந்து தான் வந்து சீனாவுடைய அந்த பாலிசி, அதுக்கப்புறம் குரோத் ஸ்டோரி உடனே இல்லை, கொஞ்சம் காலம் கழித்து அப்படி வந்துட்டு இருக்குதுங்க. ஸோ சோவியத் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் வந்து என்றைக்குமே இப்படிப்பட்ட உறவுன்றது கிடையாது. குறிப்பாக ரஷ்யாவுக்கு நல்லாவே தெரியும், சீனாவை நம்பவே முடியாது, எப்போ ஒன்றா அவங்க நம்ம நிலத்தை ஆட்டைய போகிறதுல குறியாக இருக்காங்க. ஏன்னா அந்த ஈஸ்டர்ன் ரஷ்யான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏரியாலாம் ஒரு காலகட்டத்தில் வந்து சீன அரசர்கள் வசமாக இருந்தது. அதனால தான் அந்த விளாடிவோஸ்டாக் அதை கூட வந்து சீனா வந்து நம்ம அருணாச்சல் பிரதேசில் ஊருக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய ஊருக்கெல்லாம் பேர் வச்சுக்கிறாங்க. அடுத்தது அந்த விளாடிவோஸ்டாக் போர்ட் அதை கேப்சர் பண்ணாங்கன்னா அந்த சி ஆஃப் ஜப்பானுக்கு டைரக்ட் ஆக்சஸ். இப்போ அவங்களுக்கு அந்த இடம் மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் ஆகிருக்குது. அந்த பக்கம் ரஷ்யா வந்துருச்சு, இந்த பக்கம் நார்த் கொரியா சவுத் கொரியா வந்துருச்சு. அதனால தான் இந்த மலாக்கா ஸ்டேட் சோக் பாயிண்ட்டை நம்பிட்டு இருக்க வேண்டிய கட்டாயம் சீனாவுக்கு. ஸோ இப்போ ரிலேஷன்ஸ் நார்மலைஸ் ஆகிடுச்சு, ட்ரேடெல்லாம் வந்து மற்ற நாடுகளோட பல மடங்கு உயர்கின்றது அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா இந்த கன்செஷன் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்துவாங்க. ஆயில் வேணுமா வாங்கிக்க, அதுக்காக கம்மி ரேட்லலாம் கொடுக்க முடியாது அப்படின்வாங்க. அதனால் வெனிசுவேலாவை பிளாக் பண்ணிட்டா ஏன்னா ரஷ்யா இருக்கே அப்படின்னு வந்து நம்பிக்கையாக இருக்க முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இதில் ரஷ்யாவுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. இப்போ அங்கே தூக்கிட்டாங்க அந்த மச்சாடோ, அந்த மாதிரி தான் எதிர்கட்சியில் இருந்தாங்க இல்லையா, ட்ரம்ப்புக்கு சமர்ப்பணம் பண்ணாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் அங்கே இன்டரிம் பிரசிடெண்ட்டாக போடுவீங்களா அப்படின்னா ட்ரம்ப் சொல்கிறாரு, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு. ஏங்க பைத்தியமாங்க நீங்கள், அவரோட போட்டி போட்டு நோபல் ப்ரைஸை தட்டின்னு போனாங்க, அவங்களுக்கு போயிட்டு அவங்க இன்னொரு நாட்டு பிரசிடென்ட் போஸ்ட் கொடுப்பாரா? அவ்வளோ முட்டாளா ட்ரம்ப்பு அப்படின்னா சொல்லிக்கிறாரு. அமெரிக்காவிலேருந்து ஒரு குழு வருமா, அவங்க அதிகாரிகள் வந்து நாட்டை நிர்வாகம் பண்ணுவாங்களாம். அண்டு மச்சோடாவே ஏற்கனவே சொன்னாங்கல்ல, வாங்க இங்கே நிறைய இருக்குது, நீங்கள் உங்கள் கம்பெனியெல்லாம் அதை கோடி கோடியாக அள்ளின்னு போங்க அப்படின்னாங்கல்ல. ஸோ அமெரிக்கா கம்பெனிகள்லாம் அங்கே நேராக போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. சைனீஸ் கம்பெனி, ரஷ்யன் கம்பெனி இதெல்லாம் வந்து அடிச்சு துரத்து போகிறாங்க. இதில் ரஷ்யாவுக்கு பிரச்சனை என்னென்னா, இவ்வளோ நாளாக சண்டை நடந்துகிட்ருக்கு, விரைவிலேயே அது முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது அந்த வார் எக்கானமி அப்படின்றது வேறு, போஸ்ட் வார் எக்கானமி அப்படின்றது வேறு. அப்போ நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படும், நிறைய விஷயங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். காசு வேணும் அப்படின்னா ஆயிலை விற்று தான் காசு பார்க்க முடியும். அப்போது அந்த ஆயிலுடைய விலை குறைஞ்சதுன்னு சொன்னால் ரஷ்யா அடி வாங்கும். வெனிசுவேலாவில் எண்ணெய் ஏராளமாக இருந்தாலும் அங்கே வந்து பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, அப்கிரேடேஷன் இல்லைன்றதுனால எக்ஸ்போர்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ அமெரிக்கா கம்பெனிகள்லாம் அங்கே போயிட்டு இன்றைக்கி கம்பெனி ஆரம்பித்து நாளைக்கே ஆயில் எடுக்க முடியாதுங்க. பட் ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷத்தில் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா தே வில் பி ஃப்ளட்டிங் த மார்க்கெட் வித் வெனிசுவேலன் ஆயில். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயில் விலை குறைஞ்சி தான் அது ரஷ்யாவுக்கு ஆப்பு. இது ரஷ்யாவுக்கு தெரியாதா? எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது சீனாவுக்கு.
ஒரு பக்கம் ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ், இதில் வந்து சீனாவுடைய மோனோபோலி, இதை ஒழிக்கணுன்றதுக்காக தான் சவுத் அமெரிக்காவை சுத்து போட்டுக்கிறாரு, ஆட்டையை போட போகிறாரு ட்ரம்ப். ஸோ அங்கேருந்து இவர் அந்த மினரல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அங்கேயே ப்ராசஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சீனாவை டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இதை வச்சு தான் சீனா மிரட்டி நிற்கிறாங்க. அப்போ அந்த டிபெண்டன்சி இல்லை அப்படின்னும் போது அப்போது அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி, அந்த சிப் ஃபேப்ரிகேஷன், இதெல்லாம் நிறுத்துங்கடா சீனாக்கு அனுப்புறத அப்படின்வாரு. ஸோ ஒரு பக்கம் மோனோபோலி அழிஞ்சு போயிடுது, இன்னொரு பக்கம் அந்த ஹை அண்ட் சிப்ஸில் அமெரிக்காவுடைய மோனோபோலி இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் டபுள் வேமி, ரெண்டு பக்கம் அடின்னு சொல்லுவாங்க சீனாவுக்கு. அடுத்தது சவுத் அமெரிக்காவில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க நாடுகள்லேருந்துலாம் இவங்களை அடித்து துரத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் நடக்காது. ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடித்து துரத்திட்டாங்கன்னு சொன்னால் நாளைக்கு தைவான் விஷயத்தில் சீனா என்ன பண்ணுவாங்க? அதுதான் நான் சொன்னேன், டைம் இஸ் ரன்னிங் அவுட் ஃபார் சீனா. அநேகமாக இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட், தைவானை முழுங்கணும் அப்படின்னு சீனா நினைச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்போ தான் வெனிசுவேலாவில் காலை வச்சுக்கிறார் ட்ரம்ப்பு. இன்னும் அங்கே நிறைய ஆட்டையை போட வேண்டியது இருக்குது, சுத்து போட வேண்டியது இருக்குது. அதெல்லாம் செக்யூர் பண்ணி முடித்த பிறகு இவங்க தைவானை முழுங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நடக்காத காரியம். எப்படி ரேர் எர்த் எலிமெண்ட்ஸில் வந்து மோனோபோலியை உடைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்குதோ, அந்த மாதிரி அந்த சிப் மேக்கிங்கில் அமெரிக்காவுடைய மோனோபோலியை உடைக்கணும்னா தைவானை முழுங்கணும் சீனா. அது இப்போவே பண்ணாதான் சரியாக இருக்கும். விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு காரணம், அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, இந்த சிப் மேக்கிங் ஃபேப்ரிகேஷன் எல்லாமே அமெரிக்காவில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு 2-3 வருஷத்தில் எல்லாத்தையுமே அமெரிக்காவில் வந்து இவங்க தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தைவானை நீங்கள் முழுங்கினாலும் பிரச்சனை இல்லை, யாரும் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. ஆனால் புரோஜனம் இல்லை. அங்கே இருக்கிற அந்த சிப் மேக்கிங் இண்டஸ்ட்ரி எல்லாம் அவுடேட்டட் ஆயிரும், ஆப்சலேட் ஆயிரும். அந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி அப்படின்றது அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே சீனா வந்து பயங்கரமாக வீக்கன் ஆயிரும். எங்கேயுமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது, எந்த இடத்துலையும் அவங்களுடைய மோனோபோலி இருக்காது. டாரிஃப் மேலே டாரிஃப் போட்டு அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியாது. ஸோ எது செய்யறதா இருந்தாலும் உடனடியாக செய்ய வேண்டும். அட்லீஸ்ட் இந்த வருஷத்துக்குள்ளேயாவது செய்யணும். ஒருவேளை சீனா வந்து அந்த மாதிரி தைவானை சுத்து போட்டு, வேறங்க நீங்களே சொல்றீங்க இது ஒன் சைனா பாலிசி, அமெரிக்காவும் வந்து ஒன் சைனா தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தூக்காதீங்கன்னு சொல்லி நிற்கிறாங்க. இது எப்படி பூசின மாதிரியும் பூசாத மாதிரியுமா அப்படின்னு தெரியல. ஒருவேளை தைவானை சுத்து போட்டு முழுங்கணும் அப்படின்னு நினைச்சா அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? யூரோப்பியன் யூனியன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? ரஷ்யாவுடைய சப்போர்ட் எந்த பக்கம் இருக்கும்? இதெல்லாம் வந்து $1 மில்லியன் கொஸ்டின். ரஷ்யாவுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து இந்த உக்ரைன் ஒப்பந்தம் எப்படி போகுது, அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அடுத்தது அந்த சாங்ஷன்ஸ் இதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ரஷ்யா இதை எவ்வளோ சீக்கிரம் நார்மலைஸ் பண்ணுறாங்க, இதை பொறுத்து தான் ரஷ்யா வில் டேக் எ ஸ்டாண்ட். அப்படியும் வந்து அவங்க ஆயுத உதவி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். மேபி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை ஒன்றா கடன் கொடுக்கலாம். S-400 லெவலோட நிறுத்திப்பாங்க, 500லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. மற்றபடி மிகப்பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்க முடியாது. சீனா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அதில் ஒரு 50-70% தான் அந்த உதவியை நாம் எதிர்பார்க்க முடியும். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் போஸ்ட் வார் எக்கானமி ரொம்ப முக்கியம், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ தே வில் நெவர் ட்ரை டு ஆன்டகனைஸ் அமெரிக்கா. சரி, இதில் இந்தியாவோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இல்லை இந்த மாதிரி அடுத்த நாட்டு விவகாரங்களை தலையிடக்கூடாது அப்படின்னு பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியும் ஏதோ ஒரு கண்டனம் தெரிவித்து நம்ம ஒதுங்கிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் இன்னொரு பக்கமும் இருக்குது நண்பர்களே. அமெரிக்கா செஞ்சது தப்பு, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அங்கே மதுரோ செஞ்சது கரெக்டா அப்படின்னா ஒரு தப்பை இன்னொரு தப்பு நியாயப்படுத்த முடியாது. ஆனால் இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் த சோ கால்டு லெஃப்டிஸ்ட் லீடர்ஸ். நாங்கள் வந்து மக்களுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடி 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 கோடியாக ஆட்டையை போடுறாங்க. நாட்டை முன்னுக்கு கொண்டு வரணும், தொழில் வளத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்றைக்கி வெனிசுவேலாலேருந்து எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கெல்லாம் அகதிகளாக போயிட்டுருக்காங்க தெரியுமா? அப்போது அவங்களுடைய நிலைமை என்ன? கொலம்பியாவில் இந்த மாதிரி பக்கத்து நாடுகள்லாம் போயிட்டு அந்த ஊரில் 100 ரூபா கூடினா வா எனக்கு 2 ரொட்டி துண்டும் ஒரு 10 ரூபாயும் கூடியா நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அடிச்சு பிடிங்கி நிற்கிறாங்க. அந்த ஜனங்களும் பாவம் எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சரி பாவம் சொத்துக்கே இல்லாமல் வந்து நிற்கிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்களும் விட்டுனுக்கிறாங்க. இப்போ இது கண்ணெதிர்க்க தெரியுது இல்லை, நம்ம நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? அதை நம்ம சரிப்படுத்தணும். இதை பண்ணாமல் எல்லா இடத்துலையும் எங்காலங்களை கொண்டு வந்து வைக்கணும், எல்லாத்துலேயும் வந்து எனக்கு கட்டிங் வரணும், கலெக்ஷன் கரெக்ஷன், அது என்னது
கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் இப்படியே இருந்தாங்கன்னா அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி ரோட்டில் போகிற 4 பேர் வந்து குண்டை போட்டு தான் போவோம். அவங்களும் திருந்தணும். இவ்வளோ ஆயில் வளத்தை வச்சுக்கின்னு சவுதி அரேபியாலாம் கூட அதிகமாக ஆயில் வளத்தை வச்சுக்கின்னு நீங்கள் இப்படி பிச்சைக்காரா நாடாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் அடுத்தவன் குறை சொல்கிறான்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும் உங்களை சொல்லுங்கள்? உடனே சொல்லிடுறாங்க, பார்த்தீங்களா அங்கே இருக்கிற மக்கள்லாம் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இவங்க இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதனால என்னங்க 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை, இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். அந்த ஜஸ்டிஃபிகேஷனை கொடுக்கறது அங்கே இருக்கிற லெஃப்டிஸ்ட் லீடர்ஸ். நாங்கள் வந்து இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், சோசியலிச சித்தாந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னு மக்களை பற்றி கவலைப்படாமையே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஆனால் ஒரு நாட்டில் எலெக்ஷன் நல்லா நடக்கலை, அவங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தலையிடுவது இதை வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியாது. எல்லாரும் இந்த கருத்தோடு ஒத்து போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸப்ட் இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு மனுஷன். அவர் தான் ஊரெல்லாம் போயிட்டு எப்படியாவது இந்த மாதிரி நாடுகளில் பண்ணுற மாதிரி இந்தியாவில் நடக்காதா அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட அங்கே அது சரியில்லை, இங்கே எது சரியில்லை, இங்கே கரசின் ஊற்றி வச்சுக்கிறாங்க, பற்ற வச்சா பற்றிக்கும், இப்படியே புலம்பி தள்ளிட்டு வர்றாரு. அவரை வந்து எல்லாரும் ஒரு காமெடியாக தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர சீரியஸாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார் என்ன மாதிரியே. ஆல் சரண்டர் இந்த வருஷம் வந்து இன்னும் பல இடங்களில் பிரச்சனை வெடிக்கப் போகின்றது. முக்கியமாக சீனாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தங்களை சுத்து போடுறாங்க, நம்மளை வந்து ஐசோலேட் பண்ண பார்க்குறாங்க, வீக்கெண்ட் பண்ண பார்க்குறாங்க அப்படின்றது சீனாவுக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்றது தான் வந்து $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜிங்கிபிங்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொசிஷனே அங்கே கொஞ்சம் சிக்கலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இனியும் நிறைய விஷயங்கள் நடக்க போகின்றது ஜியோ பாலிட்டிக்ஸில். வி வில் கீப் யூ அப்டேட்டட். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.